வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சதுரகிரி மலைக்கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆன்மீக யாத்திரை. நாங்கள் ஒரு 50 பேர் பஸ்ஸில் வந்திருக்கோம். இப்போ மலைப்பாதையில் போகிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க அப்படியே நம்ம பயணம் பண்ணுவோம். போட்டிருக்கலாம். பாருங்க நண்பர்களே, நம்ம நடந்து போகிற வழி எவ்வளவு அமைதியாக இருக்குது பாருங்க. ஒத்தையடி பாதை மாதிரி நல்லா ஸ்லாப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி பிரதோஷம், செப்டம்பர் மாதம். இன்னும் 2 நாளில் பௌர்ணமி வருது. அன்றைக்கி கூட்டம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் நம்ம ராஜகுமார் அண்ணன் அவரு நானும் தான் வந்திருக்கோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். சதுரகிரி மலையை பார்த்து ஈசனோட அருளை பெறுவோம். இப்போ நம்ம நடந்து வர்ற வழியில் முதல் கோயில் ஒன்று வருது. வழியில் பார்ப்போம். அங்கே மக்கள் பக்தி பாடெல்லாம் பாடி சாமி கும்பிட்டுருக்காங்க. இதை நெருங்கி போய் பார்ப்போம். இது அருள்மிகு ஆசீர்வாத விநாயகர் திருக்கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே சாமி கும்பிட்டாச்சு. நிறைய பேர் சாமி கும்பிட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம பயணத்தை மேலும் தொடங்குவோம். சரிங்களா, வாங்க போகலாம். நம்ம நண்பர் வந்திருக்காரு. அதுக்கு பக்கத்துலேயே ராஜயோக தங்கக்காளியம்மன் கோயில் இருக்குது. சாத்தி இருக்குது. அதனால் கும்பிட்டுருக்காங்க. எங்கேயும் கும்பிட்டு நம்ம பயணத்தை தொடருவோம். நிலை தந்தமை ஆண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணே அதோடு முடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆறு இருக்குது. இப்போ தண்ணி இல்லை. ஆனால் இங்கே தான் தண்ணி ஃபுல்லாக வருன்னு இருக்காங்க. இடையில கூட ஒரு 5-6 பேர் அடிச்சுட்டு போயிட்டதாகவும் 2-3 உயிரிழப்புகள் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த இடம் இதுதான் சொல்கிறாங்க. நமக்கு தெரியல. நான் இதுதான் முதல் முறையாக வர்றேன். பல வருஷமாக வரணும்னு நினச்சி இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சிவன் இப்போ தான் நமக்கு இது பண்ணியிருக்காரு. நம்ம மேற்கொண்டு தொடர்ந்து போவோம். அதை தாண்டி வனப்பேச்சி அம்மன் கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது. அங்கேயே போய் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம மேற்கொண்டு பயணம் தொடருவோம். நடந்து வரவங்களாம் கொஞ்சம் இளைப்பாக இருக்குது. இங்கே தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்துருக்கீங்க. வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம வரும்போது அப்படியே நம்ம சைடில் பார்த்த ஒரு அருவி மாதிரி ஓடமாக இருந்து அதை இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிறோம். நம்ம இதுக்கு பேர் மாங்கனி ஓடை அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. தண்ணி லைட்டாக இருக்குது. இடமும் கொஞ்சம் சரிவாக தான் இருக்குது. பார்த்து நடக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் சரி குட்டுறோம். பாருங்க, தண்ணி வர நேரத்தில் போகிறதுக்கு கயிறெல்லாம் கட்டி விட்ருக்காங்க வனத்துறை. பாறைகள் நல்லா பெருசாக இருக்குது. பழங்காலத்து மரங்கள், குரங்குகள் நிறைய இருக்குது. தண்ணி வருது. ஒரு சிலர் குளிக்கிறாங்க. பார்ப்போம். நம்ம மேற்கொண்டு நம்ம கீழேயே மண்டபத்தில் குளிச்சுட்டதில் நம்ம காலை மட்டும் நினச்சிட்டு அப்படியே தாண்டி போவோம். முன்னாடி நம்ம ராஜகுமார் அண்ணனும் வந்துட்டுருக்காரு. சரி, நம்ம முடிவு மேற்கொண்டு அந்த ஓடையை கடந்து மேட்டு மேலே ஏறி நம்ம பயணத்தை தொடருவோம். சுந்தர மகாலிங்கத்தை தரிசித்தே ஆகணுங்கிற ஒரு அன்பில் பக்தியில் போயிட்டுருக்கோம். இந்த யாத்திரை நல்லபடியாக நடக்கணும்னு சுந்தர மகாலிங்கத்தை வேண்டிக்கிறோம். வாங்க தொடர்ந்து போகலாம். இதுவரைக்கும் சமதளமும் ஓரளவுக்கு மேடாக வந்த பாறைகள், படிகள் எல்லாமே இப்போ செங்குத்தாக மாறிடுச்சு. ஏறக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்குது. பார்ப்போம். சரிங்களா. ஆனால் இடங்கள் வித்தியாசமாக இருக்குது. பாருங்க, இங்கே இருக்கிற ஏரியாவை. செல்லு சார்ஜ் போட்டோம். கீழே மேலே சார்ஜ் போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம் எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி நம்ம சேனலில் இருக்க நண்பர்களுக்கு இந்த காணொலியை பதிவிடுறோம். வாங்க போகலாம். அந்த கிரிக்கெட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த கிரிக்கெட்டோட சவுண்டு தான் நிறைய இருக்குது. கிரிக்கெட், அப்புறம் இந்த வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூச்சியினங்களோட சவுண்டுக்கு தான் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் மரம் 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 பாறை, இது மட்டும்தான் இருக்குது. மனிதர்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் தனியாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், முன்னாடி பார்த்தீங்க. இப்போ பேக் சைடும் பாருங்கள், யாருமே இல்லை. நாங்கள் 2 பேர் தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம நல்லா தெம்பாக நடக்கிறாரு. நம்மளால முடியல. வாங்க தொடர்ந்து போவோம். பாருங்க நண்பர்களே, இதுதான் வழுக்கு பாறை. இதை தான் ஏறி போக போகிறோம். ரொம்ப இதாக தான் இருக்குது. காரணமாக தான் பேர் வச்சுருக்காங்க.
இப்போ நானும் ராஜகுமார்ஜியும் வழுக்குப்பாறை யாரும் முடிவு பண்ணிட்டோம். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எனக்கு வேணும், ஆண்டவனோட ஆசீர்வாதம் வேணும். சரி, யார் ஆரம்பிப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதுங்க பாருங்க, இந்த வழுக்குப்பாறை ஏறுற இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. குரங்குகள் பாருங்க, தட்டிக்கிட்டு விட்டுறாதீங்க, குரங்கு செல்ல தூக்கிட்டு ஓடிடும். ஏற இடத்துல சைடில் ஒரு குளம் இருக்கு, இங்கே குளிப்பாங்கன்னு சொல்றாங்க. வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து மேலே ஏறுவோம். ரொம்ப வழுக்குது, கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும். சரி, மேலே இருந்து இறங்கி வர்றாங்க, இல்லை சாமி கும்பிட்டு. அவங்களாம் நேரத்துலேயே போயிருப்பாங்க போல இருக்கு. நாங்கள் வந்த பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால டைம் ஆயிடுச்சு. பாருங்க வர்றாங்க, தண்ணி விழுகிற சத்தம் கேட்குதுங்களா? சரி வாங்க, மறுபடியும் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். படிக்கட்டுகள் தான் தெரியுது. அங்கங்கே சின்ன ஐஸ் பெட்டி வச்சுட்டு 5 ரூபா ஐஸ் விற்கிறாங்க. அவங்க தொழில். இப்போ 10 ரூபா ஐஸ் ஆயிடுச்சுங்க. மலை ஏறி வரும்போது 5 ரூபா 10 ரூபாய் ஆயிடுச்சு. சாப்பிட்டேண்ணா. அடுத்தது பாறைகள் இருக்கிற மாதிரி இடத்துல ஒரு இறக்கம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஏறி வரும்போது இந்த ஓடைங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு இருந்தது. இடையில நம்ம தாண்டினோன்னே இந்த ஓடை வந்து நமக்கு ரைட் சைடு தொடர்ந்து நம்ம கூடயே வந்துட்டுருக்கு. இடையில கொஞ்சம் விலகி போனாலும் மறுபடியும் நம்ம கூட வந்து ஜாயின் ஆகிக்குது. இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த ஓடையை நம்ம கிராஸ் பண்ணுறோம் 2வது முறையாக. உனி இந்த ஓடை நமக்கு லெஃப்ட் சைடில் தான் வரும். பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள். வந்து பார்க்க முடியாத நண்பர்களுக்காக ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம சேனலில் போடுறோம். பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நம்ம அந்த சுந்தர மகாலிங்கத்தை தரிசித்துட்டு போங்க. மறுபடியும் ஒரு 50 மீட்டர் தள்ளி வந்துட்டோம் மேலே ஏறி. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்படியே காமிக்கணும் தான் எனக்கு ஆசை. செல்லில் சார்ஜ் வேறு டவுன் ஆகிட்டே வருது. அதுபோல் மேலேயும் சார்ஜ் பண்ணுறதுக்கு வசதி இல்லைங்கிறாங்க. அதனால தான் நான் சரி அங்கங்கே முக்கியமான இடங்கள் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். நல்லா இருக்குது, காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போகிற அனுபவம் தான். ஏற்கனவே நான் இமயமலையில் கேதார்நாத், பத்ரிநாத்தெல்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் 2010 போனது. இடையில கோயம்புத்தூரில் வெள்ளிங்கிரி எங்கெல்லாம் போயிருக்கு ஒரு 4-5 வருஷம். இருந்தாலும் நம்ம ஊரை விட்டு ஒரு 400 கிலோமீட்டர் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிற அனுபவங்கிறது வித்தியாசமாக தான் இருக்குது. லெமன் சோடா விற்றுட்டுருக்காங்க, லெமன் சால்ட்டு. எவ்வளோங்கண்ணா? பாருங்க, ஆளுக்கு ஒரு லெமன் சோடா வாங்கிட்டோம். அவர் வாங்கிட்டாரு, இதோ நானும் வாங்கிட்டேன். 30 ரூபா லெமன் சோடா. என்ன பண்ணுறது, ஏறும்போது நமக்கு ஒரு வழித்துணையாக இருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு தானே. சரிங்களா, நல்லா இருக்குது. சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பும். இன்னும் டயர்டு இல்லை, டயர்டு தான். சிரிக்கிறார். சரி நண்பர்களே, அடுத்தது நம்ம வந்திருக்கிற டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் இருக்கிற இடம் சங்கிலி பாறை. இதில் தண்ணீர் வரும் பகுதி கவனமாக செல்லவும் போர்டில் வச்சுருக்காங்க, பாருங்கள். நல்லா ராஜகுமார்னா நல்லா ஜம்முன்னு நடக்கிறாரு. நம்மளால அந்த மாதிரி நடக்க முடியல. அவரு கொஞ்சம் லீனாக இருக்காரா, அதனால நடந்துடுறாரு. நம்மளால அந்த மாதிரி நடக்க முடியல. ஒரு மாதிரி அவர் லீனாக இருக்கனால சக்கு சக்கு நடந்து போறாரு. பாருங்க அப்படின்னு. எப்பேற்பட்ட கடும் பாறை இருந்தாலும் கல்லுக்கு முள் காலுக்கு மெத்தை அப்படிங்கிற மாதிரி போறாரு. நம்ம கொஞ்சம் தயங்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம். மறுபடியும் அந்த ஓடையை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்படி முதல்ல ஒரு தடவை கிராஸ் பண்ணால் 2வது, இப்போ 3வது முறையாக ஓடையை கிராஸ் பண்ணி போகிறோம். பெரிய பாறை இருக்குது, இங்கேயும் குளிக்கிற இடம் இருக்குது. அதுபோக ஒரு வழுக்கு பாறையும் இருக்குது. மேலே ஏறுவோம். இது பாருங்க, அந்த வழுக்குப்பாறை ஏறி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அதை தொடர்ந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டி லைஃப்லேயே வாழ்ந்துட்டு இந்த மாதிரி மழை வந்து திடீர்னு ஏறு அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது பாருங்கள்.
ஆனால் ராஜ்குமார்னு தொடர்ந்து ஏறிட்டே இருக்காரு. அவர் சிட்டியில் தான் இருக்காரு நம்ம சொல்கிறோம். அவர் தினமும் மலை ஏறுவார் போல் இருக்கு. கடைன்னு ஏறுறாரு. இடையில வேறு அவருக்கு குளுக்கோஸ்லாம் கொடுத்தாங்க, வாட்டர் கேன் கலந்து வச்சுட்டாரு பாருங்க. பிடிச்சி நிறுத்தி இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. ஆமாம் வாங்க அப்படி போவோம். ரொம்ப டயர்டாயிடுச்சு சரிங்களா. அங்கங்கே ரெஸ்ட் 5 நிமிஷம், ஒரு 10-15 நிமிஷம் நடக்கிறது, ஒரு 5 நிமிஷம் உட்காருது, இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதே வேகத்தில் போனால் இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் போயிடலான்னு சொல்கிறாங்க. நான் இது முதல் தடவை தான் பார்ப்போம். அவர் நடந்து வர ஸ்பீடு பாருங்க. ஒரு சிட்டியில் தான் இருந்தாரா இல்லை இந்த மலையிலே வாழ்ந்தாரா, இவர் அந்த சித்தர்களோட ஒருத்தரா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு. கடற்கரைன்னு ஏறாரு. சரி அப்படியே திரும்புங்க. ஓகே டன். மறுபடியும் ஒரு ஏற்றம். கீழே பார்த்து நடக்கணும். கொஞ்சமாக இருந்தாலும் மலை குழுவ வேண்டிதான். நம்மளால முடியல, ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளால முடியல, நம்ம சிட்டிலே இருந்தனால முடியல. நல்ல ஸ்டாமினா இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா ஏறலாம். ஆண்டவா நண்பர்களே, இது ஏறி வந்த பாதை பாருங்கள். இது அப்படியே டீலாக இருக்குன்னு சைடு மலை. இங்கே ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி வருது, குடிநீர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பயணத்தை தொடர போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம கோரக்கர் குகை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது சதுரகிரியில் நம்ம அடிவாரத்தில் இருந்து ஏற பாதி இடத்துல அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சொனை, நம்ம வர வழியில் தாண்டி வந்தோம்ல, அந்த சொனை நம்ம போகிற வழியிலேயே இருக்குது. கொஞ்சம் நம்ம போன வழியிலிருந்து லெஃப்ட் சைடு கீழே இறங்கி அந்த சொனையை தாண்டி சொனையை ஒட்டி வந்தோம்னா ஒரு குகை இருக்குது பாருங்கள். இதுதான் கோரக்கர் குகைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாமி போய் உள்ள ஒரு சாமியார் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பகவானை தரிசித்து பாருங்கள், திருநூறுலாம் வாங்கிட்டோம், பிரசாதமெல்லாம் வாங்கிட்டோம். இருந்தாலும் நம்ம பெரியவங்களோட நம்பிக்கை, அந்த ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம தூரமாக இருந்து அந்த இடத்த மட்டும் காணிக்கிறோம். நீங்கள் நேராக வரும்போது இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க நம்ம தொடர்ந்து சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க பயணம் பண்ணுவோம். வாங்க. இங்கே ஒருத்தர் படுத்திருக்காரு பாருங்க. இவர் நமக்கு தெரிஞ்ச சாமியார் தான். இவர் பல வருடமாக சதுரகிரியிலே இருக்காருன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி படுத்திருக்காரு. இவர் சதுரகிரியிலே வாழ்ந்து பல சித்தர்களோட இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உண்மையாக இல்லை இவர் பணம் கொடுத்து சொல்ல வச்சாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா சாட்டையை பிடிச்சி கேளுங்க. இந்த நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் சாப்பிட்டு தாங்க ஏறிட்டு இருக்கோம். பாருங்க மறுபடியும் ராஜகுமார்னா மேலே போயிட்டே இருக்காரு. கடையில் கோரக்கர் மலை தாண்டி ஒரு 500 மீட்டர் மேலே வந்திருக்கோம். நிற்காமல் ஏறிட்டு இருக்கோம், ரெஸ்ட் எடுக்காமல். இதே இதில் போனால் இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து போகிறேன் சரிங்களா. பாருங்க இதாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ஏரியா. கடும் வனத்துக்குள்ளே இருக்குது. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் இரட்டை லிங்கம். இது போகிற வழியில் இருக்குது. இது பாதி தூரத்தை தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. சாமி கும்பிட்டுருக்காங்க. இரட்டை லிங்கம் வர்றோம், வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு நம்ம மேற்கொண்டு மலையேற ஆரம்பிக்கலாம் சரிங்களா. வாங்க. என்ன நண்பர்களே, இரட்டை லிங்கம் சாமி கும்பிட்டாச்சு, பிரசாதம் வாங்கியாச்சு, மேற்கொண்டு நடக்க ஆரம்பிப்போம். இந்த இரட்டை லிங்கம் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே இந்த மாதிரி ஒரு வழுக்குப்பாறை மாதிரி ஒரு இடம் வருது. இது வந்து அந்த அருவி தண்ணி கிராஸ் ஆகி போகிற இடம்னு சொல்கிறாங்க சரிங்களா. பாருங்கள் ரொம்ப வலுவலுன்னு இருக்குது. செருப்காலில் போகிறவங்க ஈரமாக இருக்கும்போது நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். நாங்கள் இப்போ இந்த இடத்த தாண்ட போகிறோம். இரட்டை லிங்கத்தை தாண்டணுன்னே இது இருக்குது. வாங்க தொடர்ந்து நடப்போம். இந்த இடத்த கிராஸ் ஆகி போவோம். அடுத்த முக்கியமான டெஸ்டினேஷன் வரும்போது நான் உங்களுக்கு அப்பப்போ காமிக்கிறேன். முழுசாக காமிக்க முடியல, மன்னிச்சுக்கங்க.
இப்போ நம்ம வந்திருக்கிறது சதுரகிரி மலை ஏறக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய 13வது பாயிண்ட், சின்ன பசுக்கிடை அப்படின்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. ரொம்ப உயரமாக தான் இருக்குது. ஏறக்கு எனக்கே காலையில் கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு. ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கேன். வாங்க அந்த இடத்துக்கு பார்த்துருவோம். இந்த இடம் தாங்க சின்ன பசுக்கிடைங்கிறாங்க. இது தண்ணி பிடிக்கிற இடமும் இருக்குது. ஏறி வர்றாங்க. தண்ணி இருக்குச்சு, போதும் இருக்கு. அப்படியே நம்ம தண்ணி கஷ்டம் இல்லைச்சு. ஆமாம், எல்லா பக்கம் தண்ணி வந்து குடிநீருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அப்புறம் சின்ன கடை ஒன்று இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு போகிறோன்னா சாப்பிட்டு போகலாம். மேற்கொண்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் உட்காரல, தொடர்ந்து போகிறோம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது, தெரியுதுங்களா? வண்டுகளோட சவுண்டு. அமைதியாக கேட்டு பாருங்க. ஒரு கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின் ஓடுற மாதிரி சவுண்டு. முதல்ல என்னமோ வேலை செய்கிறேன்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் கேட்டதுக்கு இது இந்த காட்டுக்குள்ளே இருக்க வண்டுகளோட சவுண்டுன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. எப்படி இருக்குங்க சவுண்டு? இது வழி நெடுக்கவே கேட்குது. அதாவது முதல்ல கொஞ்சம் தூரத்துக்கு இல்லை, ஒரு 1 ஹவர் தாண்டினதுக்கப்புறம் சவுண்டு அதிகமாகிருச்சு. தொடர்ந்து விடாமல் கேட்டுருக்கு. பல இடத்துல இருந்து கேட்குது. பாறைகள், கடினமான பாறைகள், கடினமான பாதைகள். இருந்தாலும் போய்தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட வேற நம்ம நண்பர் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காரு. நம்மளால் நடக்க முடியாத சோர்வடைகிற சூழ்நிலையிலையும் நம்மளை தட்டி கொடுத்து அப்படியே போக வைக்கிறாரு. சரி வாங்க அப்படியே போவோம். பாருங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படிலாம் இருக்குது. இது வந்து சாம்பல் நிற அணியன்களோட சரணாலயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த கீழே கிளம்பி வரும்போது சில இடங்களில் கவர் பண்ண மறந்துட்டேன். அது நாளைக்கு கீழே இறங்கிட்டு அந்த இடத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு அந்த விநாயகர் கோயில் வரைக்கும் எப்படி இருக்குங்கிற இதை காமிச்சிட்றேன். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்போம். வாங்க என் கூட. சதுரகிரி போகிற வழியில் அடுத்ததான் நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இடம் பேச்சிப்பாறை. இது அந்த ஓடை கிராஸ் ஆகி போகிற இடம். பெரிய பாறை இருக்குது, பெரிய ஏற்றமும் இருக்குது. பாருங்க நீங்களே, பெரிய ஏற்றம் இருக்குது. தண்ணி போகிற மாதிரி இடம் இருக்குது. பேச்சிப்பாறைன்னு வச்சுருக்காங்க. இது ஒரு டெஸ்டினேஷன். தண்ணி போகிற இடம் காமிக்கிறவங்களுக்கு. பாருங்க, மேலேருந்து வர இடமெல்லாம் மரமங்களாக இருக்குது, தெரியல. ஆனால் கீழே போகிற இடம் கொஞ்சம் நமக்கு வழியாக தெரியுது. இதையும் தாண்டி போவோம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வனதுர்கா கோவில். என்ன ஜி போட்டிருக்காங்க? வனதுர்கா மேலே என்னமோ போட்டிருக்கு, வனதேவதையா தெரியல. சரி, வனதுர்கா கோவில் வந்திருக்கிறோம். இது ஒரு டெஸ்டினேஷன். இன்னும் தாண்டி இது மாதிரி இன்னும் 2 இடம் இருக்குங்கிறாங்க. தாண்டணும்னா நம்ம சதுரகிரி போயிடலாங்கிறாங்க. நானும் முதல் முறைங்கனால கரெக்டாக தெரியல. இருங்க அந்த கோயிலை பார்ப்போம். பாருங்க, இதுதான் வனதுர்கா கோயில். இது நம்ம தாண்டி வந்த வழி. இது நம்ம போக வேண்டிய வழி. வனதுர்கா கோயில் இருக்கு. நண்பர்களே, நம்ம சதுரகிரி போகிற டெஸ்டினேஷனில் அடுத்ததாக வந்திருக்கிறது பிளவாடி கருப்பராயன் கோயில். இதான் கடைசின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து சுந்தரமகாலிங்கம் கோயில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த ஓட போகிற இடத்துல எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்களே பார்ப்பீங்க, குளிக்கிறாங்க. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி கோயில்கிட்ட குளிக்கிறதுக்கு இடமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை என்னென்னு பார்ப்போம். இப்போ அந்த கோயிலை நீங்கள் பாருங்கள். இதுதான் நண்பர்களே பிளவாடி கருப்பராயன் கோயில். இது தாண்டி போனோங்க கொஞ்சம் தூரத்திலேயே நம்ம சுந்தர மகாலிங்கம் கோயிலும் சந்தன மகாலிங்கம் கோயிலும் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் ஆறில் போகுது. அப்போ வாங்க. ஓகேண்ணா, ஓகே. பார்த்தீங்களா?
வந்துருச்சாஞ்சு? ஆ வந்துருச்சா? கடைகளை தங்கம் மேலே பாறையில் அடிக்க வச்ச மாதிரி இருக்குச்சு, தெரியுதா? செம்மையாக இருக்கு. தேங்காய் 70 ரூபா. அதில் ஒரு ரூபா சூடத்தை போடல, ₹1 ஒரு லட்சம் போடல. வணக்கம் நண்பர்களே, வெற்றிகரமாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கோயிலுக்குள்ளெல்லாம் படம் எடுக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் என்ட்ரன்ஸ் வரைக்கும் காமிக்கிறேன். இப்போ நம்ம வெளியே பார்ப்போம். இதுதான் சுந்தர மகாலிங்கம் கோவில். சந்தன மகாலிங்கம் கோயில் இந்த சைடு போகணும். அதுபோல் இங்கே போலீஸ் செக் போஸ்ட்டு ஒன்று இருக்குது. முதல்ல நம்ம தங்குற இடத்துக்கு போய் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம். சுந்தர மகாலிங்க சுவாமி ஆலயம். இதுபோக பொதுவான மடம் ஒன்று இருக்காமல், அது இந்த வழியில் தான் இருக்குன்னு நம்ம கூட வந்த நண்பர் சொன்னார். அதனால் முதல்ல அங்கே போய் பொருளெல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா தூங்கி கால் வேறு ரொம்ப வலி. அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் அல்லது மத்தியானம் கீழே இறங்கலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா? இது அருள்மிகு சந்தன மகாலிங்க சுவாமி திருக்கோவிலோட நுழைவு வாயில். அந்த சைடு நம்ம சுந்தர மகாலிங்கம் பார்த்தோம். இது சந்தன மகாலிங்கம் சுவாமியோட நுழைவாயில். இங்கே அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. முதல்ல தங்கிட்டு அன்னதானம் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் சாமி கும்பிடுவோம், தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். சந்திப்போம் நண்பர்களே. மறுபடியும் இன்னைக்கு நம்ம சந்தன மகாலிங்கம் கோயில் சதுரகிரி வந்து சந்தன மகாலிங்கம் சுவாமி பிரதோஷ பூஜையில் கலந்துட்டு சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, வீடியோ ஃபோட்டோவுக்கு. அதனால நான் இப்போ வெளியிருந்து உங்களுக்கு அதோட ஃப்ரண்ட் போஸ்ட் எடுத்திருக்கேன். வாங்க உனி அடுத்தது சுந்தர மகாலிங்கம் சுவாமியில் துதிக்க போகலாம், சாமி கும்பிட்றக்கு போகலாம். இது வந்து நம்ம சந்தன மகாலிங்கம் கோயிலிருந்து இறங்கி வர்ற மலைப்பாதை. படிக்கட்டுகள்லாம் பாருங்கள், கொஞ்சம் இடிஞ்ச மாதிரி தான் இருக்குது, பார்த்து கவனமாக வரணும். இறங்கி மறுபடியும் அந்த சைடு போய் மேலே ஏறினா சுந்தர மகாலிங்கம் கோயில் இருக்குது. வாங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம், போகலாம். நண்பர்களே பாருங்கள், இப்போ இது ஒரு தங்கும் விடுதி ஒன்று இருக்குது, கவர்மெண்ட்டோட பொது தங்கும் விடுதி கோயிலோடது. இதில் தான் தங்கறதுக்கு இப்போது நம்மளை இது பண்ணுறேன்னு இருக்காங்க. எனக்கு பூட்டி இருக்குது. அது நல்ல பெரிய ஹாலு. கரண்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டு மட்டும் தான் இருக்குது, செல்லில் சார்ஜ் போட முடியாதுதான், லைட்டு மட்டும் இருக்குது. தங்கிக்கலாம், படுத்துக்கலாம். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டு காலையில் நைட் அன்னதானம் இருக்குது, காலையிலேயும் அன்னதானம் இருக்குது கோயில் சார்பாக. சாப்பிட்டு நம்ம பாட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். கடை இறங்கி நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே அடிவாரத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இது இப்போ நிலமை. இப்போ நம்ம இடம் வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இடத்த ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்து எல்லாருமே உட்காந்துருக்கோம். இன்னும் திறக்கல. கோயில் கமிட்டியிலேருந்து யாரோ வந்து திறந்த இடம் வந்து அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள், இன்னொரு இது இருக்குது. அப்படிங்க இடம் பத்தலை அப்படின்னா இந்த சைடு பார்க்குறீங்களா, இங்கே வந்து இன்னொரு தங்கும் விடுதி இருக்குது, அதுலேயும் வந்து நமக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த பயணிகள் விடுதி, பக்தர்கள் தங்குற விடுதியில் நமக்கு தங்குறதுக்கு ஒரு 50-60 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே இது ஒன்று தான், வேறு எதுவும் ரூம் போகிறதுக்குலாம் வசதி இல்லை. அதனால் இங்கே போய் எல்லாம் செட்டில் ஆயாச்சு. சரி, அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு அன்னதானம் வேறு நடந்துகிட்ருக்கு, வேணும்னா போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டோம்.
வந்த டயரில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டான். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 7-8 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படி நம்ம நண்பர் சொல்கிறாரு. சரி அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். கோயிலுக்கு போகிறோன்னா போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்புறேன். சரி நண்பர்களே, நைட் அன்னதானம் சாப்பிட்றோம். காலையில் கிளம்பும்போது உங்களுக்கு சுந்தர மகாலிங்கம் இதுவும் பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே, நேற்று இரவு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அன்னதானம் சாப்பிட்டு தூங்கிட்டோம். ரொம்ப ஏறி வந்த டயர்டு வேலை ரொம்ப அதிகமாக இருந்தனால தூங்கிட்டோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வரணும். இந்த ஏரியா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். உன்னை அடுத்தது மறுபடியும் சாப்பிட்டு கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி போய் அந்த கருப்பு சாமியும் அருள் தரும் விநாயகரையும் கும்பிட்டு அப்படியே நம்ம ஊரை பார்க்க போக வேண்டியதான். கீழே நாங்கள் மண்டபத்தில் தங்கி இருந்தோம். அங்கே சில பொருட்களை வச்சுருக்கோம். மதிய உணவு அங்கே ஏற்பாடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே சாப்பிட்டு இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அவங்க எது போடுங்க. நான் கீழே வந்து அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியா வந்து நான் கவர் பண்ண மாட்டேன். இப்போ நாங்கள் கீழே போனோன்னே அந்த ஏரியாவும் கவர் பண்ணி உங்களுக்கு மொத்தமாக ஒரே வீடியோவை போடுறேன். இதுதாங்க அன்னதானம் பண்ணுற இடம். இங்கே தான் அன்னதானம் பண்ணுறாங்க. தட்டுகள் பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. கை கழுவருக்கு இங்கே இடம் இருக்குது. கை கழுவரும் கை இழிக்கலாம், தட்டு எடுத்துக்கலாம். குடி தண்ணி இந்த இடத்துல இருக்குது. பின்னாடி போனோம்னா லைனில் நின்று, இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குன்னா லைன் இல்லை. லைனில் போனோன்னா பின்னாடி வந்து நமக்கு இப்போ வந்து காலையில் புளி சாப்பாடும் ஊறுகாயும் தான் கொடுத்தாங்க. நேற்று வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம் விடாமல் வர்றவங்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. சாப்பாடும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. இன்னொரு தடவை இங்கே குழு சார்பாக ஒரு சிறப்பு பூஜை வச்சுருக்காங்க 9 மணிக்கு. அதையும் முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம். தொடர்ந்து அப்படியே போவோம். கொரோனா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சு ஒரு 50 சாப்பாடு சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்துட்டாங்க. சாப்பாடு குறையாது. எங்குதான் இப்போ தான் மலையிலேருந்து இறங்கி வர்றோம். நேற்று அந்த விநாயகர் கோயிலேருந்து தான் நம்ம பதிவு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வனத்துறையோட செக் போஸ்ட் இருக்குது. இங்கே ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி வாங்குறாங்க உள்ள அனுமதி கட்டணம்னு சொல்லிட்டு. இப்போது செக்கிங்கெல்லாம் எதுவும் இல்லை, கூட்டம் இல்லாதனால. கூட்டம் இருக்கிற நேரத்தில் ரொம்ப செக்கிங் இருக்கும். அதனால் பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த சிகரெட், பீடி இந்த மாதிரியான பொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களில் கொண்டு போகக்கூடாது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. தாண்டி போனால் கடைவீதிக்கு அடுத்த நம்ம தங்கி இருக்கிற இடம். அவ்வளோதான். நேற்று அந்த இது காமிக்கலைங்கிறக்காக இன்றைக்கி இது பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நல்ல தரிசனம் இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பி இப்போ தான் வந்து அடிவாரத்தை அடைஞ்சிருக்கோம். வாங்க போகலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம சதுரகிரி ஆண்டவரை தரிசித்துட்டு சதுரகிரி மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதான் பின்னாடி அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க. இது வழியாக தான் நேற்று நாங்கள் போய் உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். இன்னும் அடுத்து உள்ளே போனால் ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி ஏரியா இருக்குது. அதை தாண்டினோம்னா இது. நேற்று நம்ம நண்பர் வந்தார் கூட, அவர் பின்தங்கிட்டார். இன்றைக்கி இறங்கும்போது நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். அவர் பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஜஸ்ட் ஒரு 100-200 மீட்டர் பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஃபோன் டவர் எடுக்காமல் இருந்தது. கீழே ரீச் ஆனேன்னு என்னை கூப்பிட்டு கேட்டேன், வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. வந்தாச்சு. பாருங்கள், மார்க்கெட் ஏரியாவெல்லாம் பார்ப்போம். இங்கே மெயினாக சாம்பிராணி தான் விற்கிறாங்க. வேறு என்ன விற்கிறாங்க? சாம்பிராணி, அந்த மூலிகை பொருட்கள். குற்றாலத்தில் ஏதாவது அல்வா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ற பொருள் இருக்கும். இங்கே இதுக்கு பர்டிகுலராக சொல்கிற மாதிரி எந்த பொருள் இல்லை. அப்புறம் மலையில் ஏற குச்சி, இந்த மாதிரி தடிகள் விற்கிறாங்க. அப்புறம் இங்கே மலை சார்ந்த பொருட்கள், கலாக்கா, இந்த பலாப்பழம், இந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஒரு சாப்பிட்ற பொருள்லாம் இருக்குது. நம்ம கூட இணைஞ்சு நான் போட்டிருக்க ஃபஸ்ட்டு விளாக் இதுதான் நம்ம சேனலில். முன்னாடி வேறு இதெல்லாம் போட்டிருக்கேன், வேறு சேனல்லே போட்டிருக்கேன். விளாகுன்னு சொல்லி முதல் முறையாக எடுத்து இதுதான் போடுறேன்.
நல்லா இருக்கா எப்படின்னு உங்கள் இதை சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க கேமராவை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. மன்னிச்சுக்கோங்க, அது கவனிக்க தவறிட்டேன். அடுத்ததுலேருந்து அந்த மாதிரி இது நடக்காது. சரிங்களா? கேமராவை பார்த்து இது பண்ணிடுவோம். நண்பர்களுக்கு நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.